பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டதில்லை. அது புத்தம் புதிதான அட்ரஸ் டேங்கர் ஒட்டியிருக்காங்க. அது எங்கள் உடன்பாடு இல்லை. 8 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சோதிச்சதில் 3 மேற்பட்ட இயந்திரங்கள் பழுதாக இருக்கு. இதுவே போதுமானது இந்த தேர்தல் முறைப்படி நடக்காதுக்கான சாட்சி அப்படின்னு திமுக வழக்கறிஞர் இளங்கோவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன நடந்தது சார் அந்த பரிசோதனை? தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு இணங்க 29ஆம் தேதி ஆரம்பித்து இந்த இவிஎம் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தோம். 30ஆம் தேதி ஆரம்பித்தோம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி இன்னைக்கு 1ஆம் தேதி நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்றைய தினம் வந்து இது 2 கட்டமாக நடக்கும். நான் விளக்கமாக முந்தாம் தினத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த 2 கட்டமாக நடக்கல. 1வது கட்டத்தில் அந்த இவிஎம் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அதே போல விவிபேட் எடுத்து அந்த சீரியல் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை கண்டறிந்து இதை ஒத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒத்தென்டிகேட் பண்ற ப்ராசஸ். இந்த பியூஏ இந்த சியூ ரெகனைஸ் பண்றதா, இந்த விவிபேட்டை அந்த கண்ட்ரோல் யூனிட் ரெகனைஸ் பண்றதா என்னுള്ളത് ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ரொம்ப கிளியராக நடைபெற்று முடிந்தது. அதன் பிறகு போல்டு ஓட்ஸ், ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியாக போல்டு ஓட்டோட டீடைல்ஸ் காமிப்பாங்க. அதுவும் சரியாக முடிந்தது. அதுக்கான சான்றும் பெற்றுக்கொண்டது. இந்த அப்ளிகண்ட் கேண்டிடேட்டோட சீஃப் ஏஜென்டோட பிரசன்ஸ்ல தான் நடந்தது. அவங்களும் அதுக்கு சான்று கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2வது கட்டத்தில் மாக் போல், பிரிலிமினரி மாக் போல் சொல்லி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு ஓட்டு போட்டு மாக் போல் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸும் 100% கரெக்டாக முடிவடைந்தது. அடுத்த கட்டமாக டீடைல்டு மாக் போல், டீடைல்டு சிஎன்வி மாக் போல் சொல்லுவாங்க. டீடைல்டு மாக் போல் குறைந்தபட்சம் 500 வாக்கு, அதிகபட்சம் 1400 வாக்கு வரைக்கும் போட வேண்டும். இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது வாக்குச்சாவடி 75 சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளத்தூர் என்ற அந்த வாக்குச்சாவடியில் இருந்த விவிபேட் இயந்திரத்தில் 412 ஓட்டு வரைக்கும் சரியாக பதிவு செய்து 412 ஓட்டுக்கு பிறகு அந்த விவிபேட் இயந்திரத்தில் லைட் எரியவில்லை. இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட். இப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான வழிமுறைகள் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. ஒன்று, அந்த விவிபேட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி புது விவிபேட்டை வச்சு மோப்போல் 500 வரைக்கும் கண்டினியூ பண்ணி முழுமையாக கொண்டு வரலாம். 2, என்டையர் செட்டை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ஒரு செட் எடுத்துட்டு நம்ம இந்த மோக் போலிங் பண்ணலாம். இது 2ம் அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொன்னதற்கு பிறகும் இல்லை, நாங்கள் அது தொடர்ந்து இது மாக் போல் கண்டதுக்கு விருப்பம் இல்லை என்ற சொல்லதின் அடிப்படையில் அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒன்று. சாதாரணமாக போலிங் டே அன்னைக்கு கூடி நம்ம தேர்தல் நடக்கும் தினத்திலே கூடி பல்வேறு இடங்களில் விவிபேட் இயந்திரங்களில் இந்த மாதிரி மைனர் டெக்னிக்கல் ஃபால்ட், சின்ன கோளாறு வரும் பொழுது அந்த விவிபேட் இயந்திரத்தை அந்த ஏஜென்ட்ஸ் முன்பாக இதை சேஞ்ச் பண்ணும் வழக்கமான ஒரு திட்டம். அது வழக்கமான ஒரு நடைமுறை. ஸோ இப்போது கூடி நம்ம அந்த விவிபேட் எந்திரத்தை ரீப்ளேஸ் பண்ணி புது விவிபேட்டை வச்சு சரி பார்க்கலாம், மோக் போல கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்றால் என்டையர் செட்டை மாற்றி பண்ணலாம். இது 2ம் விருப்பம் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 நாங்கள் ரேண்டமாக குழுக்கள் போட்டு எடுத்த 10 இவிஎம் மிஷின்ஸை அவங்களுக்கு சமர்ப்பித்தோம். அந்த 10 இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பும் கொடுத்துள்ளது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எடுத்த 2 இவிஎம்ல அவுட்டர் ஸ்லிப்பில் எழுதியது முழுமையாக இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சரி பார்க்கலாம். திறந்து சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்கின்றதா, மேட்ச் ஆகுதா, பியூ சியூ அண்ட் விவிபேட் ரெகனைஸ் ஆகுதா, உள்ளே இருக்கிற சீரியல் நம்பர்ல எழுதிருக்கு, அந்த பாக்ஸுக்கு வெளியில மார்க்கர் பென்ல எழுதியிருக்காங்க, அவுட்டர் ஸ்லிப்பில் மட்டும் அது முழுமையாக வரவில்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னது. ஆனால் அதை சரி பார்க்கறதுக்கு வழிவகை உண்டு. திறந்து பார்த்து அந்த சீரியல் நம்பரை டாலி பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணி சியூ பியூ அண்ட் விவிபேட் ரெகனைஸ் ஆகுதான்னு சரி பார்க்கலாம். இருப்பினும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அது போகிறதுக்கு விருப்பம் இல்லை என்றும் நீதிமன்றத்தை அணுக அவங்க தயார் நிலையில் இருக்கும்னு சொல்லி இதை பாய்காட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டீடைல்டு கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராசஸ் முழுமையாக அந்த 14 இயந்திரங்களில் நடைபெறணும்.
சீஃப் ஏஜென்ட் ஒரு கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ரேண்டமாக அதுக்கு ஆல்டர்னேட் இவிஎம் செலக்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங்கில் என்டையர் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு விரிவான கடிதம் வித் லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர்ஸ் 10 இவிஎம்மோட லிஸ்ட்டு குழுக்கள் போட்டு எடுத்த லிஸ்ட்டும் சமர்ப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு 1 hour டைமும் கொடுத்துருக்காங்க. 1 hourக்குள்ளே தே ஹவ் டு செலக்ட் 2 இவிஎம்ஸ். இல்லை என்றால் நாங்களே 2 இவிஎம் வந்து மற்ற ஏஜென்ட்ஸோட ப்ரெசன்ஸில் அந்த ஸ்ட்ராங் ரூம் திறந்து வீடியோகிராஃப் பண்ணி 2 இயந்திரங்கள் எடுத்து அது இந்த இவிஎம் சிஎன்வி ப்ராசஸ் நடத்தி முழுமையாக இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு சான்றை சமர்ப்பிக்க உள்ளோம். இதுவரைக்கும் நடந்ததில் அந்த 8 இவிஎம்லையும் கடந்த 2 நாளில் நடக்கும்போது அந்த போல் ஓட்டெல்லாம் கரெக்டாக இருக்கின்றது, ஒவ்வொரு கேண்டிடேட் வாரியான ஓட் கரெக்டாக இருக்கின்றது, ஃபார்ம் 20 டாலி பண்ணும்போது கரெக்டாக இருக்கின்றது, ப்ரிலிமினரி மோக் போல் கரெக்டாக இருக்கின்றது. ஒரு இவிஎம்ல